மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பள்ளி கல்வித்துறை, ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககத்தின் சார்பில் இந்த சிறுவாணி இலக்கிய திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு முதலாவதாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களுக்கும், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும், சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் மதிப்பிற்குரிய சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய நாஞ்சில் நாடன் அவர்களுக்கும், இணை இயக்குனர் பொது நூலக இயக்ககம் திரு இளங்கோ சந்திரகுமார் அவர்களுக்கும், மாவட்ட நூலக அலுவலர் திரு யுவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாய்மொழி தெலுங்கு. இந்த கூட்டரங்கத்தில் எனக்கு தெரிந்து தமிழ் தாய்மொழி அல்லாத நபர் நான் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பேன் என்று நினைக்கிறேன். என்னுடைய தமிழில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் மன்னிக்கவும். 2 சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் பேசியதுக்கு பின்பு நான் பேசுவது எந்த அளவுக்கு சரி என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் என்னுடைய சில கருத்துக்களை அதே போல இந்த இலக்கியம் வாசிப்பு பழக்கத்தை மாணவ மாணவியர்களுக்கு எடுத்துக்கொண்டுவதற்கு தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சமீப காலத்தில் தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமில்ல, அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக ஏற்பாடு செய்தது. நம்ம மாவட்டத்திலும் இந்த திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நடைபெற்றது. அதுல பல போட்டிகள் நடைபெற்று அதுல பரிசுகள் வழங்கினோம். அதனைத் தொடர்ந்து இந்த சிறுவாணி இலக்கிய திருவிழா நம்ம மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் கருத்தரங்கம், பேச்சரங்கம், கவியரங்கம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதுல கலந்து கொண்டுள்ள அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாசிப்பு திறன், வாசிப்பு பழக்கம் ஈரோடு மாவட்டத்தில் மேம்படுத்த பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு வருகிறோம். நம்ம மேடையில் பல ஆண்டுகளாக இந்த வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்த புத்தக திருவிழா ஏற்பாடு செய்கிற திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஈரோடு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் உங்க அனைவரும் சார்பிலும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல மாவட்டங்கள்ல நான் வேலை பார்த்து இப்போ கடந்த 1.5 வருஷமா இங்க ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறேன். பல மாவட்டங்கள்ல இந்த புத்தக திருவிழா என்பது கிடையாது. இப்போதான் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புத்தக திருவிழா கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் இந்த ஈரோடு மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக இந்த சிறப்பாக நடைபெற்று வருகின்ற இந்த புத்தக திருவிழா ஒன்றாகும். அதுக்கு காரணம் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். 2023 இந்த புத்தக திருவிழா தொடக்க விழாவுக்கு நான் போயிருந்தேன். அந்த புத்தக திருவிழா தொடக்க விழாவில் ஈரோடு வாசிக்கிறது என்ற ஒரு திட்டம் ஈரோட்டில் அறிமுகப்படுத்தலாம் என்று நான் பேசினேன்.
அந்த மாதிரி ஒரு திட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் ஆரம்பித்து அது தொடர்ந்து நடைபெற்றது. இப்போ ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்த ஒரு பார்க் நாங்க மேம்படுத்தி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை யார் வேணும்னாலும் அவங்களோட புத்தகங்களோட அங்க வந்து படிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிட்டோம். தொடர்ந்து 2023 செப்டம்பர்ல ஆரம்பித்து அந்த ஈரோடு வாசிக்கிறது என்ற இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு 10-15 நபர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. போன வாரம் அதோட 75வது ஈரோடு வாசிக்கிறது நிகழ்ச்சி நடத்தினோம். தொடர்ந்து அது நடக்கணும். 100-200 நிகழ்ச்சிகள் அது நடக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் உங்க முன்னிலையில் வைக்கிறேன். இது போக அதே ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க 6 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட மைய நூலகம் கட்டப்பட்டு வருகிறது. டிசம்பர் 20ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்க வந்திருக்கும் பொழுது அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. இப்போ வேலை நடைபெற்று வருகிறது. இது போக கொடுமுடியில் 1,10,00,000 மதிப்பீட்டில் நமக்கு நாமே திட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு நூலகம் கட்டப்பட்டது. அதுவும் நவம்பர் 28ஆம் தேதி அதுக்கு துவக்க விழா நடந்தது. அதுவும் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. இது போக ஈரோடில் பல்வேறு இடத்தில் சின்ன சின்ன நூலகங்கள் ஒரு 20 கட்டிட்டு இருக்கிறோம். இந்த அனைத்து வேலைகளுக்கும் நோக்கம் என்ன என்றால் நீங்க எல்லாரும் வாசிக்கணும். அது இங்க மேடையில் இருக்கிற இவ்வளவு பேரும் நாங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த அத்தனை நூலகங்களும் முழு பயன்பாட்டுக்கு வரும் பொழுதுதான் அதுக்கான வெற்றி அப்படின்றது நான் நினைக்கிறேன். இது போக நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நானும் நம்ம ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அந்த கருத்துக்களை நோட் பண்ணியிருக்கிறோம். நொய்யல் ஆற்றின் கரையில் உள்ள அந்த நாகரிகத்தை பற்றி ஐயா பேசியிருக்கிறார்கள். அந்த கொடுமணல் நொய்யல் ஆற்றின் கரையில் அந்த நாகரிகத்துக்கு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த, அதே போல புலவர் ராசு ஐயா அதுக்கு நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு பொதுமக்களுடைய பார்வைக்கு வரணும் என்ற நோக்கத்துடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மார்ச் 2024 அருங்காட்சியம் 1 கொடுமணலுக்கு அமைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள். அதுக்கும் இடம் கண்டறியப்பட்டது. கூடிய விரைவில் அந்த அருங்காட்சியமும் கட்டப்பட்டு கீழடி அருங்காட்சியத்துக்கு ஈக்குவலான ஒரு அருங்காட்சியம் இங்கேயும் வரும். இந்த நொய்யல் பேர் இந்த இலக்கிய திருவிழாவுக்கு வைக்கணும் என்ற ஒரு கருத்தை ஐயா சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்தையும் நாங்கள் அரசுக்கு சொல்கிறோம். பட் அதே சமயத்தில் அந்த அருங்காட்சியமும் முழு பயன்பாட்டுக்கு வரும் பொழுது நொய்யல் ஆற்றங்கரையின் பெருமை பொதுமக்கள் பார்வைக்கு வரும் என்றது நான் ஒரு கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். இது போக நீங்கள் எல்லாரும் இந்த 2 நாட்கள் தமிழ் இலக்கியத்தை பற்றி பல்வேறு போட்டிகளில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. நான் ஒரு தெலுங்கு தாய்மொழி நபராக நான் பேசுகின்றேன். நான் 2016 தான் தமிழ்நாட்டுக்கே வந்தேன். கடந்த 9 வருஷமாக தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு தமிழ் இன்னமும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நாங்கள் பல மாநிலங்களில் பல நகராட்சிகளில் நான் வேலை பார்த்துருக்கிறேன். ஏதாவது டிராஃபிக் சிக்னலில் நாங்கள் நிற்கும் பொழுது புத்தகங்கள் விற்க நிறைய பேர் வருவார்கள்.
அதில் கண்டிப்பாக பாலோ கொஹெலோ, கேப்ரியல் கார்ஷியா மார்க்வெஸ், இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க. அதாவது சவுத் அமெரிக்கா, யூரோப், அந்த நாடு புக்ஸ் எல்லாமே வந்து தெலுங்கு தாய்மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் அந்தந்த டிராஃபிக் சிக்னலில் கிடைக்கும். பட் நம்ம நாட்டின் மொழிகளில் உள்ள புத்தகங்கள் மற்ற மாநிலங்கள்லேயும் கிடைக்கிறதில்ல. அதாவது நான் ஒரு தெலுங்குக்காரனா ஒரு தமிழ் புத்தகம் படிக்கணும்னா தெலுங்குலேயோ இங்கிலீஷ்லேயோ அந்த புக்கு கிடைக்கிறது வந்து ரேரான விஷயம். இப்போ நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் பல்வேறு தமிழ் இலக்கியங்களை வந்து இங்கிலீஷ் மொழியிலையும் மற்ற மாநிலங்களின் மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே வெளியிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து ரீசெண்டாக ஒரு புக்கு த ஸ்வீட் சால்ட் ஆஃப் தமிழ், தோ பரமசிவம் அவர்களோட புக்கு வந்து கிடைச்சது. தமிழ்நாட்டுடைய இலக்கத்தை பற்றி தமிழ்நாட்டில் உள்ள மாணவியர்கள் மட்டுமில்லை, மற்ற மாவட்டங்களையும் மாநிலங்களையும் போய் சேரணும்னா கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் மற்ற மொழிகளில் வந்து வரணும். அதுக்கான முழு முயற்சி நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த அனைத்து திட்டங்கள் மூலமாக தமிழ் இலக்கியத்தின் முக்கியத்துவம், பெருமை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் அனைத்து மாநிலங்கள் போய் சேரும் என்ற ஒரு கருத்துடன் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.